அந்த வகையில இப்ப வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுல முதல் ராசி மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க எந்த ஒரு பொருளை தம் பக்கத்திலே வச்சிருந்தா இல்ல அணிந்திருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா நல்ல ஒரு லக்கா அமையும். நம்ம இதுல பார்க்கும்பொழுது முதல் ராசி மேஷ ராசி தான். ஸோ மேஷம் அப்படின்னும் பொழுது அதுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான். ருண ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோன் ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு பாக்குறது. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த காலத்துல ராஜா கத்தி மாதிரியே இருக்கு. ஆமா. சோ இது பாத்தீங்கன்னா பெண்டன்ட் மாதிரியும் போட்டுக்கலாம், நம்ம இதுவும் பண்ணிக்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா சர்டிஃபைடோட இருக்குது. சோ நமக்கு பாத்தீங்கன்னா இதுல மட்டும் கிடையாது. சோ இங்க பாருங்க, இந்த மாதிரி சர்டிஃபைடோட வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது, ஒவ்வொரு ராசியினரும் என்ன பொருளை பயன்படுத்தினா எந்த ஒரு விஷயத்த தம் பக்கத்திலேயே வச்சிருந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு லக் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத தான் இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான வருஷமா அமையட்டும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்க எல்லாருக்கும் சிறப்பான தமிழ் புத்தாண்டா அமைவதற்கு பதிவை முழுசா பாருங்க. நீங்க எந்த ராசி எந்த நட்சத்திரம் என்ன பொருளை யூஸ் பண்ணணும்ன்றது இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு தெரிய போகுது. சோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகா ஜாதகங்களை பத்தியும் ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுக்திகளை பத்தியும் கிரக நிலைகளை பத்தியும் மக்களுக்கு ரொம்ப அழகா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இப்ப வர இருக்கின்ற தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுல முதல் ராசி மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க எந்த ஒரு பொருளை தம் பக்கத்திலே வச்சிருந்தா இல்ல அணிந்திருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா நல்ல ஒரு லக்கா அமையும். தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி ஆங்கில புத்தாண்டு நம்ம பார்த்தோம். அந்த ஆங்கில புத்தாண்டிலேயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த பிறக்கிற எந்த ஆண்டு சூரியன் சந்திரன் குரு இதை சார்ந்து வருது. சோ அதனால எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு பெயர்ச்சிகளாம் முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நம்ம எடுத்துக்கிறோம். சோ சில பேர் தமிழ் எப்படி பஞ்சாங்கத்துல வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 செட் ஆஃப் இது இருக்கிறாங்களோ அது மாதிரி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு. ஆனா எதுவா இருந்தாலும் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்றது மட்டும் தான் எல்லாரோட இது இருக்கு. சோ சிருஷ்டி ஒளி இருக்க பயம் ஏன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதனாலன்னா கடையை நடத்துறது சாட்சாத் லோக மாதா புவனேஸ்வரி. சோ அதனால இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அது எந்த பொருளா இருந்தாலும், அது கம்மி பட்ஜெட்டா இருந்தாலும் சரி ஹை பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி. நீங்க நம்பலாம், இந்த இடத்துக்கு போயிட்டேன்பா ஒரு பொருளை வாங்கிட்டேன், என் வாழ்க்கையில கஷ்டம் போச்சு, நான் நல்லா வந்துருவேன் அந்த நம்பிக்கையோட இங்க காலடி எடுத்து வச்சு வாங்கிட்டாங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் நீங்க தான் அதுக்கு சாட்சியும் கூட. சோ நிறைய பேர் அதுல பயனடைஞ்சிருக்காங்க. சோ அந்த வகையில நம்ம இதுல பார்க்கும்பொழுது முதல் ராசி மேஷ ராசி தான். சோ மேஷம் அப்படின்னும் பொழுது அதுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான். ருண ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்னா இப்போ சனி பகவான் நீங்க எடுத்தீங்கன்னா 3 ஸ்பிளிட்டா இருக்காரு. ஒண்ணு மீனத்துல, இன்னொன்னு மேஷத்துல, இன்னொன்னு ரிஷபத்துல. இல்ல யார் நல்லா வருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபம் தான் நல்லா வருவாங்க. ஏன்னா சனி பகவான் ரிஷபத்துக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்லாவே இது பண்ணுவாரு. செவ்வாய் அப்படின்றது அங்காரகன். நான் எப்பயுமே சொல்லேன் 3, 6, 9 இந்த 3ன்றது தேவகுரு, 6ன்றது சுக்கிரன் அசுரகுரு, 9ன்றது செவ்வாய். சோ செவ்வாய்ன்றது ஆட்சிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சொந்த வீடு வச்சிருக்காங்க, பொண்ணு கொடுங்க அப்படின்னுவாங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இப்போ வாடகை வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு மாசம் 80,000 ரூபாய் வாங்கினா 1.5 லட்ச ரூபா வாங்கினேன், 1.5 லட்ச ரூபா வாங்க நல்லா சொந்த வீடு வாங்கல. சோ இந்த கேள்விகள் வரும். சோ செவ்வாய் அப்படின்னு எடுக்கும் பொழுது நீங்க முருகப்பெருமான் அப்படின்னு நீங்க கொண்டு போகலாம். சோ செவ்வாய் அப்படின்னும் பொழுது மேஷ ராசிக்கு 3 இது வரும். ஒண்ணு அஸ்வினி, இன்னொன்னு பரணி, இன்னொன்னு கிருத்திகை அப்படி வரும். சோ அஸ்வினினா உங்களுக்கு ராகு கேது காம்பினேஷன்ல வரும். சோ பரணி அப்படின்னு சொன்னோம்னா சுகபோக வாழ்க்கை சுக்கிரனோடது வரும். கிருத்திகை அப்படின்னு சொன்னோம்னா சூரியன் வரும். சோ எப்படி எடுத்தாலுமே ஒரு மாடரேட்டான ஒரு விஷயம் தான்.
ஒண்ணு சாமியாரா போ, இல்ல நல்ல சுகபோகமா வாழு, ஓனர். இல்லன்னா பிடிவாதத்தோட இரு, அந்த மாதிரி ஒரு தன்மை. ஸோ எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசிக்கான அதிபதி இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேஷம்னு எடுத்தோம்னா அது கான்ஸ்டன்ட், அந்த 3 நட்சத்திரத்தை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நேரம் கொஞ்சம் மாறினா கூட அந்த நட்சத்திரம் மாறும், பாதம் மாறிடும், 1 2 3 பாதம் மாறிடும். உங்களுக்கு வந்து இப்ப மேஷம் விருச்சகம் அதுக்கு வந்து செவ்வாய் அதிபதியா வராரு. அதுவே ரிஷபம் துலாம் எடுத்தீங்கன்னா சுக்கிரன் அதிபதியா வராரு. அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் மிதுனம் கன்னின்னு எடுத்தீங்கன்னா புதன் அதிபதியா வந்துருவாரு. இந்த பக்கம் சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் வரும், சந்திரனுக்கு வந்து கடகம் வந்துடும். குரு தேவகுரு அப்படி எடுத்தோம்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசும் மீனமும் வந்துடும். கும்பமும் மகரமும் உங்களுக்கு சனி பகவான் வந்துடுவாரு. அப்போ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு டிபெண்டா தான் இருக்கு, இண்டிபெண்டா இல்லைனாலும். சோ அந்தந்த அதிபதியின் பொழுது இப்போ இந்த இடத்துக்கு போகும்பொழுது நான் இப்படி நடந்துக்கணும், அந்த இடத்துக்கு போகும்போது நான் அப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான். இப்ப நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்க போறது மேஷ ராசிக்கு தான். இப்ப நான் சொன்ன மாதிரி விருச்சகத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரே ஆளா இருந்தாலும் விருச்சகத்துக்கு தனி பார்வை வரும். ஏன்னா அதுல இருக்கிற கிரகங்களோட தசாபதி, அதுல இருக்கிற விஷயங்கள் வேற. இந்த நியூ இயருக்கு இது வச்சிருந்தா இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். மேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஆடு அப்படின்னும் பொழுது பலியாடுப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லிக்கலாம். சோ அவங்க வந்து கோபம் வரும். ஜென்ரலா யாரு ஒருத்தருக்கு வந்து செவ்வாயோட இது இருக்கோ அவங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ல ஆளாவாங்க. ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கோபம் அதிகமா இருந்தா கண் முன்னு தெரியாம. அப்போ நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் சோர்வடைகிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து அது ஆன்மீக சார்ந்து போடணும்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பவழம் போடுங்க, பவழம் மோதிரம் போடுங்க, இதெல்லாமே சொல்லுவாங்க, தோடு மாதிரி போட்டுக்கோ, ஏதாவது பவனம் சார்ந்து. ஆனா இந்த மேஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி இதுல வரும்பொழுது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோன் ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் யாருமே பாத்துருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு, பாக்குறது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. அந்த காலத்துல ராஜா கத்தி மாதிரியே இருக்கும். ஆமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெண்டன்ட் மாதிரியும் போட்டுக்கலாம், நம்ம இதுவும் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபைடோட இருக்குது. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல மட்டும் கிடையாது. சோ இங்க பாருங்கல்ல, இந்த மாதிரி சர்டிஃபைடோட வந்துரும். ஓகே ஓகே. சோ இத நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நெட்லயே நமக்கு வந்துரும். சோ எல்லா பொருளுமே முறையா நம்ம சர்டிஃபைடோட வச்சு தான் நம்ம பண்றோம். பிளஸ் வந்து இது எவ்வளவு கிராம் இருக்கு, சோ இது என்ன ஷேப் இருக்கு, சோ இது நேச்சுரல் ஸ்கின் டோன் என்ன, இது ஸ்கீல இருந்து எடுக்கிறதா எல்லாமே வந்துரும். சோ இந்த இது வந்துட்டு அவங்க ஜஸ்ட் கூட வச்சுக்கிட்டா போதும். ஒரு பர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அந்த பர்ஸ்ல உடையாத மாதிரி, ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெப்பமா பெட்ஜா இருக்குது இல்லையா, அதனால அது கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டாங்கனாலே நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதே போல பீட்ரூட் சாதம் செஞ்சு வந்து தானம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சு தானம் கொடுக்கறது. இந்த மாதிரி செவ்வாய்க்கு ஏத்த மாதிரி கலர்ஸ். சோ பீட்ரூட் ரெட் கலர்ல வரும், தக்காளி சாதம் ரெட் கலர்ல வந்துரும். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு பீட்ரூட் அல்வா கொடுக்கறது. என்ன அல்வா எல்லாம் கொடுக்க சொல்றீங்கன்னா சில நேரங்கள்ல நமக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னும் பொழுது இதெல்லாம் பண்ணலாம். அது மாதிரி அம்பாளுக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை பண்றது, முருகன் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமையான 9 தீபம் போடுறது, இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். சோ நான் என்னைக்குமே நெகட்டிவ் சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா வாழ்க்கையில பள்ளம்னு ஒண்ணு இருந்தாதான் மேடுன்னு ஒண்ணு பார்க்க முடியும். பள்ளத்துல விழுந்தாதான் உயரத்தோட அருமை தெரியும் சொல்லுவாங்க. எல்லாம் மேட்லயே நடந்துட்டு போனா இருக்காது. அதனால முதல் ராசி மேஷ ராசி, உங்களோட வாழ்க்கையில ஓஹோன்னு வரதுக்கு சிருஷ்டி ஒளியில ஒரு பொருள் இருக்கு. மற்ற விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க, உங்க வாழ்க்கை மாத்து. ஜி ரொம்ப அருமையா சொன்னீங்க. மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு, அவங்க யோசிப்பாங்க எனக்கு 7 சனி போயிட்டு இருக்கே, ஏதாவது பாதகம் ஏற்படுத்திருமோ, நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னும் நம்ம அருமையா அதை காமிச்சிருக்கோம். இவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? நீங்க அதுலயே சொன்னீங்க 7 சனி போயிட்டு இருக்க. அப்ப சனி பகவான்றது மந்தகாரகன், மந்தமா இருந்தா தான் பிடிப்பாரு. மந்தமா இருக்க கூடாதுன்னு தானே எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டோம். சுறுசுறுப்பாயிடும். அப்போ நம்ம உடம்பு சோர்வான ஐயோ ஓடணும் ஓடணும் ஓடணும்னு நம்ம பயத்திலேயே ஓடுவோம். சோ அது அவுட் ஆஃப் 100 78 கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. மேஷராசி நேயர்களுக்கு நிறைய உபயோகமான விஷயங்கள், என்ன தானம் சாதத்திலேயே என்ன கலர் அந்த சாதத்தை செஞ்சு நம்ம தானம் பண்றது சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. சிருஷ்டி ஒளியோட வெப்சைட் இருக்குங்க, www.srishtioli.com. அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அபூர்வமான ஆன்மீக பரிகார பூஜை பொருட்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்க. சிருஷ்டி ஒளி.